சரண், இப்போ நீங்கள் எதை பற்றி சொல்லலான்னு வந்திருக்கீங்க? பைபிளில் உள்ள ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு வசனம், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அதில் சொல்லப்பட்டிருக்கிற ஆண்டோடைய வார்த்தை, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுது. அப்போ இந்த ஏசப்பா இந்த பூமியில் நமக்காக இந்த 33 வருஷம் வாழ்ந்தார். ஏசப்பா எப்படி வாழ்ந்தார்னாக்கா, உண்மையாலுமே இந்த மக்கள் அவர் பிறப்பிலேருந்து அவர் வாழ்ந்ததுலேருந்து இன்னும் சொல்லப்போனாக்கா அவருடைய சிலுவையில் அடிக்கப்பட்டது, அவர் ரத்தம் சிந்தப்பட்டது, மரிச்சது எல்லாமே ஒன்றே ஒன்று தான் குறிக்குது, ஆண்டவர் அன்பை வெளிப்படுத்துதுன்னு. அதே போல தான் இன்று இருக்கிற நம்ம எல்லாருமே அதிகமாக நம்மள்கிட்ட எதிர்பார்க்குறது என்னன்னாக்கா, இன்றைக்கி இருக்கிற பணத்தை காட்டிலும் பதவியை காட்டிலும் ஒவ்வொரு அநேக காரியங்களை காட்டிலும் ஒவ்வொருத்தவங்களுமே தான் அம்மாவுக்கிட்ட எதிர்பார்க்குறது, தன் பிள்ளைகள்கிட்ட எதிர்பார்க்குறது, தான் உடன் பிறந்தவங்கள்ட்ட எதிர்பார்க்குறது எல்லாமே எதை எதிர்பார்க்குறாங்கக்கா, அன்பு அதிகமாக எதிர்பார்க்குறாங்க. அதனால தான் ஏசப்பா அந்த பூமியில் இந்த அன்பு அதிகமாக காண்பிச்சார். யாருக்குனாக்கா, அவருடைய மக்களாகிய நமக்கு. அப்போ நமக்கும் இந்த சிந்தனை இருக்கணும். இது ஏதோ ஏசப்பா ஏற்றுக்கொண்ட கிறிஸ்துவ பிள்ளைக்கு மட்டும்தான் இல்லை, எல்லாருக்குமே. இன்னைக்கு நம்ம இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதிகமாக இன்னைக்கு நம்மள்கிட்ட மக்கள் எதிர்பார்க்குறதும் கடவுள் எதிர்பார்க்குறது எதுனாக்கா, அன்பு மட்டும்தான் எதிர்பார்க்குறாங்க. அதனால் ஏசப்பா கிட்ட இருந்த அதிகமான ஒன்று அன்பு. இந்த அன்பை நாமும் நம்மளுடைய எல்லாத்தையும் உறவுகள்கிட்ட, நம்மள்கிட்ட பழகுகள்கிட்ட எல்லாத்தையுமே நம்ம எதெல்லாம் ஷேர் பண்ணுறோம், ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அன்பை ஷேர் பண்ணுவோம்.